சந்திரன் அஷ்டமத்தில் வருகிறான் அப்படின்னா 2.5 நாளைக்கு அந்த ராசியில் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் பிறந்தீங்கன்னா சென்னை வாசிகள் அத்தனை பேருக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ சந்திராஷ்டமம். இப்போ வாடிக்கையில் இருக்கிறது இன்னைக்கு டேட்டுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் சென்னை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொன்னால் தமிழ்நாடுக்கு அத்தனை பேருக்கும் சந்திராஷ்டமம் நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, ஒரு ஜாதகத்துலையுமே அப்ராக்சிமேட்டாக 42 செகண்டுக்கு எவ்வளோ 42 செகண்டுக்கு ஜாதகம் மாறிடும். என்ன மாறும்னா, நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஒரு ஸ்பிளிட்டு, அதாவது என்னென்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பிளானட்டு மாறிடும். அப்படி சந்திராஷ்டமம் எஃபெக்டிவாக எவ்வளோ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா மேக்சிமம் போனால் 2.5 மணி நேரம். 2.5 நாளில் நீங்கள் பயப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு 2.5 மணி நேரம் தான் வேலை செய்யும். இதில் இன்னொரு பெரிய போனஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் இந்த 2.5 மணி நேரம் நைட்டு தூங்கும்போது பாஸ் ஆகிடும். அந்த டைமுக்கு என்னென்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம ஒன்றுக்கு போகிறோம் யூரின் போகிறோன்னு எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வராமல் ரீல்ஸ் சுற்றிட்டு இருப்போம். அதுதான் சந்திராஷ்டமம். அதனால் இந்த சந்திராஷ்டமத்தை பார்த்து பயந்துறது நடுகிறது இதெல்லாம் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக வேலை செய்யாது. அன்னைக்கு டேட்டுக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது இட்ஸ் பேசிக்லி இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் பவர் தட் ஜென்ரேட்ஸ் இந்த பாடி. ஹெவி பவர் இருக்கும். அந்த பவரை நீங்கள் கரெக்டாக சேனலைஸ் பண்ணால் நீங்கள் ஐபிஎஸ் ஆகலாம், இல்லை வேற மாதிரி சேனலைஸ் பண்ணால் நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரெபல் ஆகலாம். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து டெரரிஸ்டா இல்லை ஆர்மியில் இருக்கீங்களா, 2 பேருக்கும் கிரக காம்பினேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த குரு பார்வைப்படும் பொழுது அந்த டெரரிஸ்ட்டுங்கிற மனுஷன் ஆர்மிக்காரனா மாறணும். அந்த குரு பார்வையில் சனி பார்வையோ ராகு பார்வையோ இருக்கும் பொழுது இந்த ஆர்மிக்காரன் அந்த ஜாதகன் வந்து ஒரு செக்யூரிட்டி ஜோனுக்கு போக வேண்டியவன் அப்படியே திரும்பி தீவிரவாதி ஆறான். இதை டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள். இன்னைக்கு டேட்டுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம இறங்கி வேலை செஞ்சால் சூப்பராக இருக்கும். 2வது, சந்திரன் அப்படிங்கக்கூடிய காரகத்தை எடுத்தோம்னா தண்ணீர் தான் சந்திரன். உப்பு சம்பந்தப்பட்டது சந்திரன். நீர் சம்பந்தப்பட்ட நிலைகள் வந்து எடுக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் சந்திரனை கொடுக்கும். ஒரு சங்கு வச்சுக்கலாம் கையில், இல்லை கையில் ஒரு வாட்டர் பாட்டில், ஃபுல் வாட்டர் பாட்டில், அது எப்பவுமே கையில் இருக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு முடிஞ்சதுன்னா போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து கையில் வச்சுக்கலாம். எப்பவுமே அந்த சந்திரனை கையில் பிடிச்சிட்டே இருந்தானா சந்திராஷ்டமா டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் பாருங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் வராங்களா, ஸ்ருங்கேரியிலேருந்து ஸ்ரீமத் ஆனந்தர் மத்வாச்சாரியர் பீடத்திலிருந்து உடுப்பி மடத்துலேருந்து தான் வராங்கன்னா கையில் எப்பவுமே ஒரு கையில் கமண்டலத்தில் தண்ணி வச்சு. வாட் டஸ் இட் மீன்? இப்போ அவங்களுக்குலாம் சந்திராஷ்டமத்தில் வேலை செய்யாதா? கண்டிப்பாக இந்திரிய நிகிரகம்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு இப்போ என்னுடைய எண்ணங்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், இது நம்பினாலும் நடக்கும். பிகாஸ் ஒரு சில ஆத்மாக்கள் நினைச்சா கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்து உங்களுக்கு ப்ரே பண்ணி நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன்னா அடுத்த 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். இதெல்லாம் எண்ண அலைகள்ல மாற்ற முடியும். இந்த எண்ண அலையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் இந்த சந்திரம்.